ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு மே 20 கடற்கரை கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நாகாலாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாகாலாண்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிஷன் காஃபி ஆஃப் நாகாலாண்டுன்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் பண்ணான்னா, ஒரு 2 பேர் சேர்ந்து கம்பைண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன். யாரு? நம்மளோட ஜோதிரதியா எம் ஸ்கிண்டியா. ஸோ அவங்களும், ஸோ அதுக்கப்புறம் நாகாலாண்டோட சீஃப் மினிஸ்டரான நெய்பூரியோ. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஷனோட ஒர்த் எவ்வளோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ₹175 crores. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நாகாலாண்டோட காஃபிஸை வந்து இன்னும் ப்ரீமியமாக மாற்ற போகிறாங்க. எப்படி அப்படின்னா, நாகாலாண்டை ஒரு ப்ரீமியம் காஃபி ப்ரொடியூசிங் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவை வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்களோட கல்டிவேஷனை ப்ரமோட் பண்ண போகிறாங்க. ஃபார்மர்ஸோட லைவ்லிஹுட்டை இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளான்டேஷன்ஸை டெவலப் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸிங், பிராண்டிங், மார்க்கெட்டிங், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன், கெப்பாசிட்டி பில்டிங், இதெல்லாம் பேஸ் பண்ணால் காஃபி டூரிசம். ஸோ இதெல்லாம் சேர்த்து எதில் வரும் அப்படின்னா, மிஷன் காஃபி ஆஃப் நாகாலாண்டில் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளஸ்டர் பேஸ்டு அப்ரோச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன கிளஸ்டர் பேஸ்டு அப்ரோச்? மொத்தமாக ஒரே இடமா எடுத்துக்காம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளேஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து 2 பைலட் பேஸ் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பண்ணாமல் ஒரு சின்ன பார்ட் எடுத்து பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி 2 பைலட் கிளஸ்டர் காஃபி கிளஸ்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன காஃபி இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அரேபிகா அப்படின்ற காஃபிக்கு வந்து கொஹிமான்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்க டுஃபோமிமா அப்படின்ற பிளேஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இது ஒரு கிளஸ்டராக இருக்கட்டும் அப்படின்ற திங்காக வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொபஸ்டா அப்படின்ற காஃபிக்கு நியூலேண்ட் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொட்டோவி அப்படின்ற வில்லேஜை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளஸ்டர் பேஸாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இனிஷியலாக வந்து பைலட் பேஸ்க்காண்டி 49.48 crores வந்து கொண்டு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கிளஸ்டர் பேஸ்டு காஃபி வேல்யூ செயின் டெவலப்மெண்ட்டை வந்து நாகாலாண்டில் கொண்டு வரும். ஸோ அதுக்கு தான் இந்த 2 பேரையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்வே வந்து எடுத்து பார்த்துருக்காங்க. யாரோட சர்வே அப்படி சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, PLFS. ஸோ இவங்க யாரு அப்படின்னா, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் 100 குழந்தைங்க என்ரோல் ஆகிறாங்க அப்படின்னா, 12th எத்தனை குழந்தைங்க கண்டினியூவாக இருக்காங்கன்னா 62 குழந்தைங்க தான். ஸோ மிச்சம் 38 குழந்தைங்க இந்த ஜேர்னியில் எங்கேயோ ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 14 to 18 ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னா, ஆவரேஜாக ஒரு 2 crores வந்து எக்ஸீட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் என்னவா மாறுவாங்க அப்படின்னா, ஒன்று சைல்ட் லேபர்ஸாக மாறுவாங்க, ஸ்டடீஸை விட்டுட்டு லேபர்ஸ் வாக்கிங்க்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். ஸோ இவங்க வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவோட பேர் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, டு ரீச் த அன்ரீச்ட். ஸோ இதுதான் அந்த இனிஷியேட்டிவ். ஸோ இதுபடி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கூலை விட்டு போகிற குழந்தைங்கள திரும்ப வந்து ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் பண்ணாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சஞ்சய்குமார் யார் அப்படின்னா, செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி. ஸோ அவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணது வந்து யாரு அப்படின்னா, சஞ்சய்குமார். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷனல் அஃபேர்ஸ் தான். ஸோ என்ன யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லை பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராம் ஃபெசிலிட்டி. ஸோ இது எங்கே இருக்கு அப்படின்னா, ஆந்திர பிரதேஷில் புத்திரபதி அப்படின்ற பிளேஸில் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து ராஜ்நாத் சிங் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லை பண்ணியிருக்காங்க. என்ன வச்சுக்கணும், ராஜ்நாத் சிங் ஆந்திர பிரதேஷில் புத்திரபதியில்
ஏஎம்சிஏக்கு வந்து ஃபவுண்டேஷன் லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் கூட சேர்ந்து லைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசோட சிஎம் ஆன சந்திரபாபு நாயுடு கூட சேர்ந்து இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து எங்க இருக்கு? ஏபியோட புத்திரபதி. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னா ஸ்ரீ சத்யசாய் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ க்ரோஸ் வந்து செலவு பண்றாங்க அப்படின்னா 2000 crores. ஸோ சாரி இது கூட சேர்ந்து அவர் வந்து இன்னொன்னுக்கும் வந்து ராஜ்நாத் சிங் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைவ் பண்றாரு. ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு 2000 கோடி செலவுல இன்டகிரேஷன் அண்ட் ஃபிளைட் டெஸ்டிங் சென்டரை வந்து இதே புஷ்பதியில வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன எவ்வளோ செலவழிக்காங்க அப்படின்னா 2000 கோடி. ஸோ அப்போ இந்த இதுக்கு அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏஎம்சிஏக்கு அது ஒரு 15,000 கோடி. ஸோ 15,803 crores வந்து இதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபெசிலிட்டியை செட் பண்றதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கேரளாவோட சிஎம்மா யார் வந்து ஓத்தெடுத்திருக்காங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வடசேரி தாமோதர மேனன் சதீஷன். ஸோ இவங்க தான் கேரளாவோட சிஎம்மா வந்து பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த பதவியேற்பு எங்க நடந்துச்சு அப்படின்னா எத்தனாவது சிஎம்மா அப்படின்னா 13வது சிஎம்மா. இவர் யாரை சக்சீட் பண்றாங்க அப்படின்னா பினராயி விஜயனை சக்சீட் பண்றாரு. ஸோ இவர் எங்க இந்த செரமனி நடந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னா திருவனந்தபுரம் கேரளால வந்து இது நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து வழக்கம் போல வாங்கி இதே டெப்ட் பஞ்சாயத்து தான். ஸோ நாங்கள் எங்கள் ஸ்டேட்டோட கடன்களை நாங்கள் பத்திரமா வந்து ஓரளவுக்கு அதை டேக்கிள் பண்ணி அடைச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த் கேரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் புது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கொண்டு வருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோஸ்டல் அண்ட் அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டிஸ் ஆஃப் கேரளாவுக்கு வந்து நாங்கள் பயங்கரமான நல்லதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவோட சிஎம் பதவி ஏற்றிருக்க சதீஷன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் வந்து பார்த்தலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா குளோபல் சமிட் ஆன் கிளைமேட் ரெசிலன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூஎனோட ஹெட் குவார்டர்ஸ் ஜெனீவா சுவிட்சர்லாந்துல தான் நடந்திருக்கு. இதை யார் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா யுனைடெட் நேஷன் தான் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 120 கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள்ஸ் வந்து கேதர் ஆயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து என்னெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா கார்பன் டாக்ஸேஷன் பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரீன் எனர்ஜி ஃபண்டிங் இதெல்லாம் பற்றி ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஎஃப்ஆர்னா என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ். ஸோ இதுக்கான டைரக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா வேரியஸ் கேட்டகரியில் உள்ள பேங்க்ஸ்க்கு. ஸோ அது என்ன ஐஎஃப்ஆர்? ஸோ ஐஎஃப்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ். ஸோ இப்போ ஒருத்தவங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம வந்து கணிச்சிருப்போம். பட் ஃப்ளக்சுவேஷனால ஏதோ ஒரு பிரச்சனையால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரல அப்படின்னா என்ன பண்றது? இந்த மாதிரி திங்ஸுக்கு தான் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ். ஓகேவா? ஸோ இதை என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து யார் சொல்லியிருக்கா, இதெல்லாம் எப்படியெல்லாம் கொடுக்கணும், இதை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு பேங்க்கும் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா மார்க் டு மார்க்கெட். ஸோ அதாவது மார்க்கெட்டில் ஏற்படக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை வந்து இதை அப்சர்வ் பண்ணணும். இப்போ ப்ராஃபிட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, அந்த பேங்க் கிட்ட வந்து நிறைய அமௌண்ட் இருக்கும். ஸோ இஃப் இன்கேஸ் லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த பேங்க் தான் அதை வந்து ஏற்றுக்கணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அதுக்கு அடிஷ்னலாக பஃபர் வந்து பேங்க் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் சொல்கிறது தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ். ஓகேவா? ஸோ இது எப்போலேருந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா May 18, 2026 இந்த ரிவைஸ்டு நார்ம்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது யார் சொல்லியிருக்கா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ் எப்போலேருந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா May 18, 2026 எஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இப்போ எஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஐஎஃப்ஆர் ரெக்யர்மெண்ட்ஸை வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது தான் வந்து இனிமே வந்து கண்டினியூ ஆகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பேங்க்குக்கு பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ என்ன பேங்க் அப்படின்னா
சஹகாரி பேங்க். ஸோ இந்த பேங்க்ல வந்து நிறையா ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் மோசமாக போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் பேஸ் பண்ண ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ இது என்னது உத்தரப்பிரதேசில் இருக்க ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ இதோட நிதி நிலைமை சரியாவே இல்லைன்றதுனால அதாவது ஆர்பிஐயோட ஆக்ட் படி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி ஸோ இந்த பேங்க் வந்து ஒரு கிரிட்டிக்கலான டைமுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதுபடி இவங்க வந்து ஸ்பெசிஃபிக் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேங்க்கை வந்து ஆர்பிஐ வந்து ரெவ்யூ பண்ணும். ஓகே, இதுக்கப்புறம் நீ வந்து உருப்படுவியா மீன்ஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பிறகு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெனால்டிஸும் நாங்கள் வந்து எடுப்போம், ஸ்ட்ரிக்ட் பீனல் ஆக்ஷன்ஸ் வந்து இந்த பேங்க்கை மேலே நாங்கள் எடுப்போம்னு ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்குப்பா அப்படின்னா அவங்க வந்து ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போதைக்கு இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வித்ராயலுக்கு மேக்ஸிமம் ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட சேவிங் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்கு எவ்வளோதான் எடுக்க முடியும் அப்படின்னா 10,000 தான் ஒரு வித்ராயலில் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால. ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு இவங்க வந்து பெர் ட்ரான்சாக்ஷனில் 10,000 தான் எடுக்க முடியும். ஸோ வேற என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பேங்க்கை வந்து நீ உன்னோட எக்ஸ்பெண்டிச்சர்லாம் குறை அப்படி சொல்லியிருக்காங்க. சேலரிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ், ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில் இதெல்லாம் வந்து நீ குறைச்சிட்டு பீப்புள்ஸோட அமௌண்ட் வந்து நீ சேவ் பண்ண பாரு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே நிலமை வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த பேங்க்கோட லைசன்ஸை வந்து ஆர்பிஐ வந்து கேன்சல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேன்சல் ஆகிற டயத்தில் வந்து அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஸோ அது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் படி 5 lakh வரை மினிமமாக கிடைக்கும். ஓகேவா? சாரி, மேக்ஸிமமாக 5 lakh வரை கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வினோயா ஃபின்டெக். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கிடுறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா இவங்க வந்து ஆப்ரேட் அண்ட் எக்ஸ்பேண்ட் இட்ஸ் யூபிஐ, ஐஎம்பிஎஸ் அண்ட் ஐபிஎம்பி. ஸோ இந்த மாதிரியான பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை இவங்க ஆப்ரேட் பண்ணவும் ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸையும் இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணவும் இவங்க வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு க்ரீன் ஃபிளாக் ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து இவங்களோட வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை வந்து அலோவ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அது போகிற வந்து இவங்க வந்து மோஸ்ட்லி எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இன் Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸை தான் இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த எக்கனாமி போகலாமா? ஓகே. ஸோ கூகுள் எல்எல்சியும் பிளாக் ஸ்டோன், ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு $5 மில்லியன் ஏஐ கிளவுட் வெஞ்சர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதோட பேர் என்ன எது கூட அப்படின்னா டிபியூ அப்படின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட. ஓகேவா? ஓகே. ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கலாமா? சாரி. ஸோ ஒரு 2 பெரிய கம்பெனிஸ், வேர்ல்டோட பெரிய கம்பெனிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தன் கூகுள், இன்னொருத்தன் பிளாக் ஸ்டோன். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்குள்ளே போகிறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா ஏஐ கிளவுட் வெஞ்சர் அப்படின்ற ஒன்றை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏஐ கிளவுட் வெஞ்சர் கம்பெனிக்கு தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் மூலயமா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா $5 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எதை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டென்சர் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்ற ஒன்று தான் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த டென்சர் ப்ராசஸிங் யூனிட்ஸ் தான் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிப்புங்க. ஸோ அது வந்து கூகுளோட கஸ்டமைஸ்டு ஏஐ சிப்பு. ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி நியூ கம்பெனிஸ்லாம் இது ரிலே ஆகியிருக்கும். இது ஒரு நல்ல லார்ஜ் ஸ்கேல் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி இதை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் யார் சைன் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கூகுளும் பிளாக் ஸ்டோனும் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த புது திங் இருக்கு இல்லையா கூகுள் கிளவுட் டென்சர் ப்ராசஸிங் யூனிட், ஸோ இதோட சிஓவா வந்து இந்த வெஞ்சரோட சிஓவா யார் இருக்க போறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்சமின் தான் இருக்க போறாப்ல.
ஸோ பெஞ்சமின் ட்ரைனர் ஸ்லாஸ் தான் இதோட சிஇஓவா வந்து இருக்க போறாரு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டிஎன்எஸ் வேணு. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே டிஎன்எஸ் வேணு இதை வந்து யார் லீட் பண்றாங்க அப்படின்னா சுதர்ஷன் வேணு தான் லீட் பண்றாரு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேருந்து அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து அக்யர் பண்ணுறாங்க. எவ்வளோ ஸ்டேக்ஸ் வாங்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா 9.9% ஸ்டேக்ஸ் வந்து வாங்குறாங்க. எவ்வளோ காசுக்கு அப்படின்னா 193.3 crores கொடுத்து வந்து இதை அவங்க வந்து வாங்குறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து எம்ஓயூஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவும் ஜப்பானும் ஒரு செமிகண்டக்டர் பேக்டில் வராங்க. ஸோ 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேஜராக வந்து ஒரு எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா சைட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி வந்து சைன் பண்ணியிருக்கு. ஸோ அதே ஜப்பான் சைட்லேருந்து ஜப்பான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமி ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இந்த எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்ந்து ரிசர்ச் டிசைன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் சிப்ஸை வந்து டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த எம்ஓயூ. ஓகேவா. ஸோ அடுத்து சமிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேஷ்னல் கிரீன் ஹைட்ரஜன் சமிட். ஸோ இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் சமிட் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதை யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா ஃபியூவலிங் த ஃபியூச்சர் சஸ்டைனபிள் ஹைட்ரஜன் எக்கோசிஸ்டம் அப்படின்றது தான் இதோட தீம். ஓகேவா. ஓகே. ஸோ இவங்க எதை பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னா பாலிசி மேக்கர்ஸு பப்ளிக் செக்டார்ஸ் வித் ஹெட்ஸ் அண்ட் ப்ரைவேட் இவங்க எல்லாருமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ பாலிசி மேக்கர்ஸ் பப்ளிக் செக்டாரில் உள்ளவங்க ப்ரைவேட் செக்டாரில் உள்ளவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கோர் என்ன அப்படின்னா எப்படி வந்து கிரீன் ஹைட்ரஜன் எனர்ஜிக்கு வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸை வந்து அடாப்ட் ஆக வைக்கிறது அப்படின்றத பற்றி இதில் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்த டிஃபென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஎஸ்ஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு 2 டிஃபென்ஸ் பேக்கேஜஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ ஒர்த் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடை $US படி 428 million ஒர்த். ஓகேவா. ஸோ இது வந்து யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி பேக்கேஜ் 1ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ பேக்கேஜ் 1ல வந்து கான்ட்ராக்டர் லாஜிஸ்டிக் சப்போர்ட்டு இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸு லாஜிஸ்டிக் சப்போர்ட்டு டெக்னிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பர்சனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சப்போர்ட் எலிமெண்ட்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ பேக்கேஜ் 2ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸு ரிப்பேர் அண்ட் ரிட்டர்ன் சர்வீஸு டிபாய்ட் கேப்பபிலிட்டி ஃபீல்ட் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனிங்கு ஆன்சிலரி ஐட்டம்ஸ் ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்க சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ண. ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கும் இந்தியன் நேவிக்கும் தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ இதில் வந்து வேற என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க எதுக்கெல்லாம் சப்போர்ட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட AH-64E அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்க்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மியோட M777 அல்ட்ரா லைட் ஹவுஸ் டீசல்ஸ் ஸோ இவங்க 2 பேருக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் தான் இதெல்லாமே. ஓகேவா. ஸோ அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தலாம். ஸோ இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குவால்காம் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இஸ்ரோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெங்களூரு பேஸ்டு. ஸோ பெங்களூரில் இருக்க டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் கூட யார் சேர்ந்திருக்கா இஸ்ரோ சேர்ந்திருக்கா. ஸோ எதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்டை இவங்க 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க யார் இஸ்ரோவும் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸும். ஸோ இவங்க 2 பேரும் எதுக்கு இந்த எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபுல்லி இண்டிஜினஸான அதாவது இந்தியாவிலேயே முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் தயாரிக்கணும். ஸோ அதுவும் எதுக்கு குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் சேட்டலைட்டை தயாரிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த எம்ஓயு. யார் சைன் பண்ணியிருக்கா இஸ்ரோவும் டாட்டாவும். ரைட்டா. ஸோ இது மூலயமா இந்தியாவுக்கு தேவையான திங்ஸை இந்தியாவிலேயே மேக் பண்ணிக்குது. ஸோ அதுக்கு தான் இதெல்லாமே. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு
இட்டாலியன் ஓப்பன் டென்னிஸ் 2026 வந்து நடந்திருக்கு. ஸோ எங்கே வந்து நடந்திருக்கு அப்படின்னா இட்டாலி ரோமில் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ மென்ஸ் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு நம்பர் 1 ஜனிக் சின்னர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் மென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ யாரை டிஃபீட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்பர் ரூடை வந்து டிஃபீட் பண்ணி. ஸோ அப்போ மென்ஸில் வந்து டைட்டில் வின்னர் யார்? நம்மளோட யனிக் சின்னர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதே இது வந்து உமன்ஸில் பார்த்தீங்க, உமன் சிங்கிள் டைட்டில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா உக்ரைன் பேஸ் பண்ண ஒரு பர்சன். ஸோ எலினா ஸ்விட்டோலினா. ஸோ இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யாரை டிஃபீட் பண்ணி வின் பண்ணாங்க அப்படின்னா கோகோ குவாஃப். ஸோ இவங்களை டிஃபீட் பண்ணி தான் இந்த எலினா வந்து உமன்ஸ் சிங்கிள் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சுரப் விஜய். ஸோ சுரப் விஜயை வந்து சிஇஓ ஆஃப் UIDAI. ஸோ UIDAI அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபைடு ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. யூனிஃபைடு ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ ஆதாரோட சர்வீஸ் ப்ரொவைடர் தான் யார் அப்படின்னா யுடை. ஸோ அவங்களோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக தான் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீனியர் பியூரோக்ராட்டான சுரப் விஜய் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து ஃபைனலி வந்து கன்வீர் சிங்கை வந்து அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த அவார்ட்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளோபல் எக்கோ வாரியர் அவார்ட் 2026 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்தியன் என்விரான்மெண்டலிஸ்ட் ஒருத்தருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜடவ் பையங். ஸோ இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டு எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா பாரிஸில் வச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த அவார்டுக்கு எவ்வளோ கேஷ் ப்ரைஸ் தருவாங்க அப்படின்னா $50,000 வந்து அவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸாக தருவாங்க. ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இவரோட லைஃபையே வந்து ரீஃபாரஸ்டேஷனுக்காண்டியும் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்காண்டியும் டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹச்பி ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷோட கவர்னர். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்டேட்டை நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, ஹிமாச்சல் பிரதேஷோட கவர்னர் யார்? ரவீந்தர் குப்தா. ஸோ இவர் வந்து அஃபீஷியலாக ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோக்ரி பஞ்சாபி டிக்ஷனரி. ஓகேவா? ஸோ இது ஒரு லிங்குவிஸ்டிக் புக்கு. இது யார் வந்து ஆத்தர் பண்ணாங்க அப்படின்னா சந்தன் நேகி அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அவர் இறந்துட்டாரு. பட் அவரோட புக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. லான்ச் பண்ணது யார்? ஹிமாச்சல் பிரதேஷோட கவர்னர் ரன்வீந்தர் குப்தா வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா ராஜ்பவன் சிம்லாவில் வச்சு இதை அவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா டாக்ரி பஞ்சாபி. ஸோ இந்த ரெண்டு பீப்புளுக்கு நடுவில் உள்ள ஹெரிட்டேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் பிரிட்ஜை வந்து கொண்டு வரணும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உள்ள கல்ச்சரல் கேப்பை வந்து மறைய வச்சு இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா அப்படி மிங்கிள் பண்ண வைக்கணும் தான் இந்த புக். ஓகேவா? டிக்ஷனரிங்க புக்கு கூட கிடையாது. ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா டாக்டர் எஸ்கே சர்மா அப்படின்றவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். ஸோ இவங்க வந்து இந்தியாவோட ரிமோட் சென்சிங் சேட்டலைட் மிஷன்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ பெங்களூரில் வந்து இறந்துட்டாங்க. எதனால அப்படின்னா வயது முதிர்வின் காரணமாக. ஓகே. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டே. ஸோ இது என்னைக்கு அப்படின்னா May 17 வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ இதோட இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் லைஃப் ப்ளஸ் ஸ்ட்ரென்தனிங் ரெசிலன்ஸ் இன் கனெக்டிங் வேர்ல்ட் இன் அ கனெக்டட் வேர்ல்ட் தான் இந்த வருஷத்தோட தீம். ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே வந்து May 17 ஆஃப் எவ்ரி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ May 17 வேற என்ன டே பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே 2026. ஓகே. ஸோ May 17 என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே. ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் டேயோட தீம் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலிங் ஹைப்பர் டென்ஷன்
hypertension together, check your blood pressure regularly, defeat the silent killer. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா May 17. ஸோ இது என்ன டே அப்படின்னா இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ஹோமோஃபோபியா, டிரான்ஸ்போபியா அண்ட் பயோஃபியா. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான இது வந்து May 17 செலிப்ரேட் பண்ணப்படுற ஒரு டே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஹியூமன் வயலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. எதுக்கு இப்போ சம் பீப்புள் வந்து லெசிபியன், கேயா இருக்கலாம், சம் பீப்புள் பைசெக்சுவலா இருக்கலாம், சம் பீப்புள் டான்ஸ்ஜெண்டரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நடக்கிற கிரைமை குறைக்கணும். ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா நடக்கிற ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன் எப்படி இதை ஸ்டாப் பண்ண முடியும்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி தான். ஸோ அதுக்காண்டி செலிப்ரேட் பண்ணக்கூடிய டேட் தான் இது இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ஹோமோஃபோபியா, டிரான்ஸ்போபியா அண்ட் பயோஃபோபியா. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா அட் த ஹார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ இதுதான் இந்த டேயோட தீம். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை விட எந்த கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்க எந்த சேனல் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிருங்க. நான் போய் அவங்கள பார்த்து என்னன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாய் காய்ஸ். இந்த மாதிரி டெய்லி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.